ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி விலாகோட சேர்த்து இன்னைக்கு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம், புட்டு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி கடலைக்கறி ரெசிபியும் பார்க்கலாம் வாங்க. மார்னிங் டிஃபனுக்கு இட்லியும் நேற்று வச்ச கருவாட்டு குழம்பும் வச்சு சாப்பிட்டாச்சு. இட்லியோட கருவாட்டு குழம்பு தொட்டு சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை சாப்பிட பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு நானும் ஷர்வி குட்டியும் விளையாடிட்டு இருக்கோம். கிடைக்கிறப்பெல்லாம் இவங்க கூட விளையாடிடணும், இல்லைன்னா எப்பவும் மொபைலும் கையுமா தான் இருப்பான். நம்ம யாராவது இருந்து அவங்க கூட விளையாடினா கொஞ்ச நேரம் விளையாடுவான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த டாய்ஸ் அவன் கையில கிடைச்சிருக்கு. அதை போட்டுட்டு அம்மா பேய்ன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கான். இந்த நேரம் அவங்க கூட விளையாடிட்டு மதியம் லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். இன்னைக்கு லஞ்சுக்கு சாதம் பண்ணல, சப்பாத்தியும் கடலைக்கறியும் தான் பண்ண போறேன். கடலைக்கறி ரெசிபி உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, கடலைக்கறிக்கும் கருப்பு சுண்டல் வேக போட்டாச்சு. கருப்பு சுண்டல் கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 பிரிஞ்சி இலை போட்டு வேக போட்டாச்சு. கடாயில 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 3 ஏலக்காய் சேர்த்து லைட்டா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயிலே 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/4 மூடி தேங்காய் சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காய் மணம் வர வரைக்கும் வறுத்தா போதும், நல்ல பொன்னிறமா வறுக்க வேண்டாம். வேக வச்ச சுண்டலும் சூப்பரா வெந்து வந்துருச்சு. இப்ப தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் கூடவே சோம்பு, மிளகு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா பைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில தேங்காய் ஊத்தி கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். தேங்காய்ல செஞ்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்காய் ஊத்தி செய்யுங்க. கூடவே கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் வதங்கினதும் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டாம், சுண்டல் வேக வைக்கும் போதே மஞ்சள் தூள் சேர்த்திருக்கோம். வேக வச்ச சுண்டலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு திக்கா வந்ததும் ஃபைனலா மல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கடலைக்கறி ரெடி ஆயிரும். இதே மெத்தட்லயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம், புட்டு எல்லாத்துக்குமே அடிப்பொலியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சர்வி குட்டிக்கும் சப்பாத்தி கடலைக்கறி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் கடலைக்கறி செஞ்சு பாருங்க, குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும், டேஸ்டா இருக்கும். அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு எனக்குமே சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தி பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. கோதுமை மாவு, தண்ணி, உப்பு இவ்வளவுதான், எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாட்டேன். சப்பாத்தி சூப்பரா வரும். நானுமே சப்பாத்தியும் கடலைக்கறியும் வச்சு சூப்பரா லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் என்னது? சப்பாத்தியா? எத்தனை சப்பாத்தி சாப்பிடுவீங்க? 2 சப்பாத்தி சாப்பிடுவீங்களா? வெரி குட்.